வழியறிதல். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இருசாரருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்தறிந்தே அந்த செயலில் ஈடுபட வேண்டும். ஒல்வதறிவதறிந்த தன் கண் தங்கிச் செல்வார்க்குச் செல்லாததில். ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவுமில்லை. உடைத்தம் வெளியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டுப்போனவர்கள் பலர் உண்டு. அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டு தொலைவார்கள். பீலிபை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும். தன்னை பற்றி அதிகமாக கணக்கு போட்டுக்கொண்டு எல்லை மீறி போகிற ஒருவர் நுனி கிளையில் ஏறியவர் அதற்கு மேலும் ஏறிட முயற்சி செய்தால் என்ன ஆவாரோ அந்த கதிக்கு ஆளாவார். ஆற்றின் அளவறிந்துக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளை சீராக காத்து வாழும் வழியாகும். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாரகலாக்கடை. எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகித் தோன்றா கெடும். இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றினாலும் கூட இல்லாமல் மறைந்து போய்விடும். உழவரை தூக்காத ஒப்புர வாண்மை வளவரை வெள்ளை கெடும். தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவனது வளம் விரைவில் கெடும்.